அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் தாம்பரம் எம்எல்ஏ SR ராஜா வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்திற்குட்பட்ட 63வது வார்டில் உள்ள CSI கார்லி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். உடனிருந்த மண்டல குழு தலைவர் இந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிகுமார், கொடி தாமோதரன், சுரேஷ், தலைமை கழக பேச்சாளர் வேல்மணி, திமுக நிர்வாகிகள் லோகநாதன், சீனிவாசகுமார், ரமேஷ் பாபு, பள்ளி தலைமை ஆசிரியர் கிறிஸ்டினல் கிரேஸ், மனோகர், தேவபுத்திரன், ஜெகன் சிங் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுவாக உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பத்து தினங்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். நான் என் நேரத்தை அறிவில் கருதி 3 தினங்களுக்கு முன்பாகவே நான் தேதி கொடுத்து விட்டேன். ஆனால் தலைமை ஆசிரியர் வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்று மீண்டும் சொன்னதுக்கிணங்க நானும் வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக என்னதான் நான் பழைய மாணவனாக இருந்தாலும் தலைமை ஆசிரியர் தானே. தலைமை ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொன்ன நேரத்திற்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். என்னதான் பல்வேறுபட்ட பணிகள் இருந்தாலும் காலேஜ் ஸ்கூல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வேற எந்த ஸ்கூல் போனாலும் எனக்கு கிடைக்காது. காரணம், இந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கிற கிளாஸ்ல தான் நான் 1967 முதலாக இங்கே வந்து சேர்ந்தேன். நான் விளையாடிய இடம் எதிரில் இருக்கின்ற இந்த மைதானத்தில் தான் நான் விளையாடுவது வழக்கம். அதை விட மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் நாளாக நான் தான் வருவேன் ஸ்கூலுக்கு விளையாடுவதற்கு. என் கூட விளையாடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதில் மேடையில் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பட்டியலில் இருக்கிற சிராஜி நான் அவன் தான் முதல்ல இங்கே வந்து விளையாடுவதற்கு வந்து விடுவோம். அதுபோல ஸ்கூல் முடிவதற்கு முன்னே முதல் போகிற ஆள் நானாக தான் இருப்பேன். எப்படின்னா விளையாடினே போவேன். எப்படின்னு கேட்காதீங்க, பாக்கிட்டே மொபைல் வச்சிருப்பேன், ரெடியாக வச்சிருப்பேன். எப்படா அப்போ ஸ்கூல் விடுவாங்கன்னு பார்ப்பேன். விட்டு விளையாடினே நான் செல்வது வழக்கம். ஆக இந்த காந்தி ஸ்கூல் பள்ளியிலே படித்த பழைய நினைவுகள் எல்லாம் இப்பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் இன்னும் தாம்பரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். சூரியவாதி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்குறீங்களா? இங்கே வராதா? ஸ்கூலுக்கு வராதா? நம்ம ரத்தனம்பர் வார்டில் இருக்கார்ல, அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். ஆக இந்த பள்ளியிலே படித்த அனுபவம், விளையாடிய அனுபவம் இன்றைக்கு இதே தாம்பரத்திலே இன்றைக்கு நகரமன்ற தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் சொல்ல வேண்டியது கடமை. அது தப்பாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதே கூட நான் 2 நாளாக சொல்லியிருக்கேன், எனக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கிறது, நான் சீக்கிரமாக போக வேண்டும் என்று டைமெல்லாம் சொன்னால், அந்த டைம் அவர்கள் சொல்லி அந்த டயத்துக்கு முன்னாலே நான் வந்திருந்தாலும் இன்னும் சில பேருக்கு பேச முடியாத ஒரு நிலை. அவருடைய மண்டல தலைவர் இந்திரன் எல்லாம் நன்றாக சிறப்பாக பேசுவாங்க. நாங்கள் படிக்கும்போது ஒரு கிளாஸ் வந்து
40 நிமிஷம் 45 நிமிஷம் இருக்கும். அப்போ எல்லா பீரியடும் இருந்தது. விளையாட்டு பீரியட் இருந்தது, ஹிஸ்டரி பீரியட் இருந்தது, ஜியாகிரபி பீரியட் இருந்தது, சயின்ஸ் பீரியட் இருந்தது, கிராஃப்ட் பீரியட் இருந்தது, ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருந்தது. இப்போ கிராஃப்ட் பீரியட்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருக்கா? இருக்கா? ஓவிய பீரியட் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். பள்ளிக்கு வரும்போது ஆசிரியர்கள் புத்தகத்தோடு தான் வருவார்கள் படித்து விட்டு. அது போல அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. 2 பீரியட் கழிச்சு ஒரு ரெஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு என்று பின்னாலே ஒரு இடம் இருக்கிறது. அதுல அடுத்த கிளாஸுக்கு அவர் படித்து விட்டு தான் செல்ல வேண்டும். இப்பெல்லாம் எப்படி கிளாஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் வாத்தியார் வந்த உடனே, கிளாஸுக்கு வந்த உடனே முதல் கேள்வி கேட்பாரு, நேற்று எங்க இந்த பாடத்தை முடித்தோம் என்று சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப சொல்றாங்களா? சொல்றாரா? புரியல எனக்கு. எஸ்ஸா இருந்தீங்களா? அதை ஆரம்பித்து விட்டுதான் அதிலே உன்னிப்பாக கவனித்தால்தான் மறுநாளைக்கு வந்து அவங்க சொல்றதுக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியும். நாங்கெல்லாம் யாராவது எழுந்து சொல்லலாம்னு பார்த்தா ரோபோட்ல இருந்து ஒரு பையன் வருவான், வாட்ட சாரதின்னு பேரு, எல்லாம் நாமெல்லாம் போட்டு வருவான். சடனா முதல்ல அவன் தான் எழுந்து சொல்லுவான். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இருக்காது. ஆக அந்த அளவுக்கு படிக்கும் போது மிக கவனமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போது இருந்தது. இப்போ என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பீரியட் எத்தனை கிளாஸ் எனக்கு தெரியாது. எத்தனை கிளாஸ் இருக்கு? அதே 40 மினிட்ஸ். ஆனா அந்த 40 மினிட்ஸ் வந்து கிரகிக்கிற டைம் வந்து இப்போ குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா முதல் 40 நிமிஷம் படிச்ச உடனே அடுத்த 40 நிமிஷம் படிச்சு அதுக்கப்புறம் இடைவேளை விட்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் படிச்சு இந்த டைமிங் வந்து இப்ப அதிகம் என்று ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எதை சொன்னாலும் 8 நிமிடத்திற்கு மேல் கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. ஆக வந்திருக்கின்ற மாணவர்கள் என்ன தலைமை ஆசிரியர் நான் வந்த உடனே, நான் சீக்கிரம் போனோடனே அவங்க வரவேற்புலாம் கொடுத்தாங்க, கொடி பாடலாம் பாடினாங்க, அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க. நேரத்துக்கு அருமை கருதி எதை குறைக்க முடியுமோ அதை குறைத்தால்தான் அடுத்தபடி இது செய்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே நமக்கு இல்லை. காரணம், மாற்றி மாற்றி யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு வெல்லுகின்ற கால வேகங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. நம்ம வாத்தியார்கள் சொல்லிக் கொடுப்பதை விட மாணவர்கள் இப்பொழுது அட்வான்ஸாக இருக்கிறார்கள். மாணவர்களே கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்மளுடைய மாணவர்கள் குறிப்பாக காலையில் நான் பல பள்ளிகளில் கேட்குறேன், எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்கும் போது பார்த்தா நம்ம பள்ளியில் நல்ல ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது. 1764 பேர் இருக்காங்க. மாணவர்கள் மாணவிகள் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரே கிளாஸில் தான் மாணவிகள் இருப்பாங்க. பி கிளாஸில் மட்டும்தான் இருப்பாங்க. ஏ பி சி டி இருக்கும். ஏல வந்து ஜென்ஸு, பியில் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸு, சியில் இருக்கா, டி வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இருக்கும். அப்போதெல்லாம் பழைய மாணவர்கள் இன்றைக்கும் நான் தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் பார்ப்பேன், பேசுவேன். அந்த சந்தர்ப்பம் இன்னைக்கும் தாம்பத்தியத்திற்காக கிடைக்குது. என் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாணவர் இருக்கான்னு சொன்னா, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு மாணவர்னா, நான் படிக்கிற காலம் சேத்பட்டுல இருந்து வருவாங்க. எங்க சேத்பட்டு எங்க இருக்குது? எக்மோர் பக்கத்துல இருக்குது. அவன் பேரு தேவராஜன் பேரு. நான் இன்னைக்கும் நான் படிச்ச மாணவர்கள் அத்தனை பேரும் எங்கேயாவது பார்க்குறேன், பேசுறேன், நிகழ்ச்சியில பார்க்குறேன்.
ஆனால் நான் அவனை ஒண்டிதான் இது வரைக்கும் பார்க்கவே முடியல. ஆக பழைய நினைவுகள் என்பது பழசு. இங்கே படித்தது, ஆசிரியர் கூட பழகினது, இன்றைக்கும் பல ஆசிரியர்கள் என்னோட தொடர்பில் இருப்பது. சில ஆசிரியர்கள் கேட்டீங்கன்னா எல்லா வாத்தியாரும் தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆக இந்த பள்ளி கார்லி ஸ்கூல் பள்ளி என்று சொன்னால் ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஸ்கூல். நான் படிக்கிற காலத்தில் 1967 ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஸ்கூல். கார்லி ஸ்கூலில் படிக்கிறோம் சொன்னாவே அதுக்கு ஒரு மரியாதை. ஆக இதுக்கு இணையாக வேற பள்ளி இருந்ததா என்று சொன்னால் வேறு பள்ளியே இல்லை. வேற பள்ளியெல்லாம் சேர்ந்தால் இது போல ஒழுக்கமாக இருப்பார்களா என்று கூட ஒரு சந்தேகம். வந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை செய்கிறது. உடைய கல்விக்காக மிகப்பெரிய நிதியை அரசாங்கத்தில் எந்த அரசாங்கம் ஒதுக்காத 44,000 கோடி ஒரு ஆண்டுக்கு கல்விக்கு மட்டும் ஒதுக்குகிறார்கள். எப்படி உள்ளாட்சிக்கு நிதி ஒதுக்குகிறார்களோ அதுபோல கல்விக்கு நிதி ஒதுக்குகிறார்கள். படித்துவிட்டு அரசாங்க பள்ளியிலே படித்துவிட்டு செல்வதற்கு மருத்துவத்திலே இடஒதுக்கீடு. காலேஜில் போனால் படிப்பதற்கு வழி செலவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு நிதி கொடுக்கிறார்கள். எண்ணற்ற வசதிகளை, யாராவது ஒரு மாணவனுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த திறமையை ஊக்குவிப்பதற்காக பல்வேறுபட்ட பயிற்சிகள் தருகிறார்கள். ஆக இதெல்லாம் எதற்காக அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கு. இந்த காலம் இருக்கிறது. நான் ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது சொன்னேன், ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க அரசியல் தலைவர்கிட்ட, நீங்க என்னவா இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒரு தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள், பல்வேறுபட்ட பொறுப்பில் இருந்தார்கள், பல இயக்கத்தை நடத்தினார்கள். நீங்க என்னவா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு அந்த தலைவர் சொன்ன பதில், நான் மீண்டும் பிறந்து மாணவனாக வளர வேண்டும் என்று அந்த கருத்தை சொன்னார்கள். எதற்கு அந்த கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் படிக்கிற இந்த வயசு, நீங்கள் பழகுகிற நண்பர்கள், அதன் மூலமாக உங்கள் வளர்ச்சி, இன்றைக்கு போட்டி நிறைந்த காலத்திலே இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் படித்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நாங்களாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதா? இல்லை, இருக்குது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உங்களுக்கு வேலை கிடைக்காது. காரணம், திறமை இருந்தால்தான் வேலை. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் குரூப் 1 எழுதணும், குரூப் 2 எழுதணும், குரூப் 3 எழுதணும், குரூப் 4 எழுதணும், யூபிஎஸ்சி எழுதணும். இதெல்லாம் எழுதி திறமை இருந்தால்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர முடியும். படிப்பது மட்டுமல்ல, ஜெனரல் நாலேஜை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், பொது அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அது இப்பெல்லாம் நிறைய எது கேட்டாலும் எனக்கே ஆச்சரியமா போயிருப்போம். சில நேரங்களில் இந்த போன்லேயே எல்லா விஷயமும் இருக்கு, எது வேண்டாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாணவர்கள் யார் சொல்லியும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆசிரியர் சொல்லி படிக்கணுமா, இல்லை அம்மா சொல்லி படிக்கணுமா, அப்பா சொல்லி படிக்கணுமா, யாருக்காவது பயந்து படிக்கணுமா என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்காக நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் படிப்பது மட்டுமல்ல, இப்போ என் கையெழுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க, ஒரு தடவை எழுதுனா 2வது வழி என்னாலே படிக்க முடியாது. அப்போல்லாம் சொன்னாங்க, இப்படிதான் எழுதணும் போனோம் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் முழுசாக எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. நீ படி. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள்.
அது குறிப்பாக காலேஜ் ஸ்கூலில் படிப்பவங்களாம் கூடுமானவரை நடுத்தர மாணவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த மாணவர்கள் எல்லாம் ஆசையை கொஞ்சம் விட்டு விடணும். ஆசை அதிகமாக இருந்தால் மிகப்பெரிய வகுப்பு வரும். அந்த ஆசை மட்டுமல்ல, கூடுமானவரை உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும், நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமை என்பது ஒரு சிறிதளவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அதெல்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது அயன் பண்ணாத சர்ட் பேண்ட் போட்டு வரவே மாட்டேன். அப்பவே ஸ்கூல் படிக்கிற காலத்திலே அது போல உங்க தாய் தந்தையோட சொல்லி எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசிப்ளினோட நம்ம இருந்து நேர்மையோடு இருந்து சொல்றத அன்றைக்கு சொல்ற பாடத்தை அன்றைக்கு படித்து விட்டால் நீங்க பரீட்சைக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க வேலை